வணக்கம். சென்ற வாரம் வெளிவந்த அஞ்சாமை படம் பார்த்தேன். இந்த படத்தை வந்து டைரக்டர் எஸ்பி சுப்புராமன் அவங்க வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. டாக்டர் எம் திருநாவுக்கரசுங்கிறவங்க தயாரிச்சிருக்காங்க. டிஓபி வந்து கார்த்திக், எடிட்டர் வந்து ராம் சுதர்சன். உண்மையிலுமே அவங்களோட வேலையை மிக மிக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட வேலையை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நான் போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆத்மார்த்தமான படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. உண்மையிலுமே மனசளவில் ஒவ்வொரு வசனத்துலேயும் சரி, ஒவ்வொரு காட்சியிலையும் சரி, ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளே அறியாமல் கண்ணில் அப்படியே நீர் கொட்டுது. அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. இதில் வந்து வித்தார்த் நடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே மிக அருமையான நடிப்பு. எப்படி சொல்கிறதுனா, அவர் அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. ஒரு தந்தையா எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையனோட தந்தையா அவ்வளோ அருமையாக வாழ்ந்திருக்கிறாரு. வாணி போஜன் ஒரு அம்மாவா மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இதில் வந்து விதார்த்தா இருக்கட்டும், வாணி போஜனாக இருக்கட்டும், மகனாக நடிச்சிருக்க அந்த பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நான் இன்னும் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீட்டு எக்ஸாமை பற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த நீட்டு பிரச்சனையை வச்சு ஒரு அழகான திரைக்கதை, அது இது நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. உண்மையிலுமே வந்து ஒரு அழகான திரைக்கதை வச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையான வசனங்கள். எந்த அரசையும் பார்க்கல, அதாவது தன்னோட எந்த அரசுக்கும் சார்பாக இல்லாமல் ஒரு ஒரு தனி மனிதராக ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாரு. இது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இயக்குனருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதில் வந்து ஒரு பொதுவான எல்லாரும் மாணவர்கள் சார்பாக இந்த ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க அரசுக்கு. சாதாரண குடிமகனாக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல கேள்வியை வச்சுருக்காங்க. படிப்பும் மருத்துவமும் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கணும். ஆனால் அது இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து அதுதான் இன்னைக்கு முதல் வியாபாரமாக இருக்குது. உண்மையில இந்த படம் இந்த அஞ்சாமைங்கிற தலைப்பு வந்து இயக்குனருக்கு தான் உண்மையிலுமே ரொம்ப